நாலாம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? படிங்க, நீங்கள அழகா படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்கள். கேட்கறதே கஷ்டம், அதுக்கப்புறம் கவனிக்கிறது அதோட கஷ்டம் இல்லமா? இல்லமா? கேட்கறதே, தகப்பனுடைய வார்த்தையும் ஊழியக்கார வார்த்தை கேட்கறதே கஷ்டம், அதுக்கப்புறம் அதை கவனிச்சு அதுபடி நடக்கிறது இருக்கிறது என்னது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பண்ணுவாரு, தருவாரு. ஆனா கேட்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆயிடும்? இழந்து போயிடும். அப்ப நம்ம என்ன கேட்கணும்னு சொன்னா, வேதத்துல வசனம் இது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் போடுறேன். எல்லாருமே என்ன பண்ணுங்க, சவுண்டா படிக்கலாம். டிஸ்பிளேல பார்த்து படிங்க, சவுண்டா படிங்க, அழகா படிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துல என்ன உண்டாகும்? ஆமா, இருதயத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை பார்க்காதனா கண்ணை மூடிக்கலாம், ஒரு விஷயத்தை கேட்காதனா காதை மூடிக்கலாம். ஆனா இருதயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அடைக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஆமா. அப்ப இருதயத்தை காத்துக்கொள்றது யார் கையில இருக்கு? அப்ப இருதயத்தை நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அப்ப இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்ல அதுக்கு கீழே ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அடுத்த வசனம் படியுமா? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு என்ன பண்ணு? தூரப்படுத்து. அடுத்த வசனத்தை படிங்க. உன் கண்கள் நேரா என்ன பண்ணுது? நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே என்னவா இருக்கு? செமையாய் பார்க்க. அடுத்த வசனம், உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்போ உன் இருதயம் காத்துக்கொள்ள 3 விஷயத்தை வசந்த வாசி. என்னென்ன வசந்த வாசம்? வாயி, அப்புறம் காது சொல்லு, அப்புறம் கண்ணு, கால். அப்போ நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் உன் வாய் என்ன ஆகும்? சுத்தமா மாறி போகும். நீ பார்க்கிற விஷயம் என்னவா இருக்கும்? சுத்தமா இருக்கணும். நீ போகிற இடம் எப்படியா இருக்கும்? சுத்தமா இருக்கும். அப்ப நம்ம இருதயம் காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம பார்க்கறது என்னவா இருக்கும்? தவறாய் பார்ப்போம், தவறாய் பேசுவோம், தவறான பாதைக்கு என்ன பண்ணுவோம்? நடப்போம். அப்ப முதல் நம்ம கண்ணோ வாயோ காலோ இதெல்லாம் சரியா இருக்கணும். நம்ம இருதயம் என்னவா இருக்கணும்? முதல்ல சரியா இருக்கணும். இது நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு?